ஜெயிப்போமா? ஒரு அழகான ஊர்ல ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொடுந்தாங்களா. அவங்கள பத்தா பார்க்க போறோம். இவதான் மீனாட்சி. இவங்க ரொம்ப ஏரியான குடும்பமா. இவர் தான் பாண்டியன். இவன் மீனாட்சியோட கணவர். இவங்க என்ன பேசுறான்னு நம்ம பார்ப்போம். ஏம்மா மீனாட்சி, நீ கேட்ட மாதிரி எல்லார்கிட்டயும் காசு கேட்டமா, ஒருத்தரும் தரலம்மா. என் நண்பர்கிட்ட கூட கேட்டு பார்த்தம்மா. நீ யார்கிட்ட பாருமா. என்னங்க, சரிங்க, நீங்க வேற யாரையிட்டாவது கேட்டு பாருங்க. என் நண்பர்கிட்ட கூட கேட்டு பார்த்தேன், யாரும் தரல. எனக்கு ஒரே ஒரு வழி தாங்குது. ஊர் தலைவர்கிட்ட மட்டும் கேட்டு பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான். இல்லை வேற யாரும் பக்கத்து ஊர்ல கேட்டு பார்ப்போம். ஐயா, எனக்கு ஒரு பண உதவி மட்டும் பண்ணுவீங்களா ஐயா? நான் எல்லார்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் ஐயா. ஏன்பா பாண்டியன், உன் நிலத்தை வித்து தான் நீ விற்க வேண்டியதானே? எனக்கு ஒரு ஆலோசனை தெரியுது. அப்போ உன் நிலத்தை வித்துட்டா நான் உனக்கு காசு தரேன். ஐயா, நான் யோசிச்சு பார்க்குறேன் ஐயா. மீனாட்சிகிட்ட கேட்டு நான் பார்த்து உங்ககிட்ட சொல்கிறேன் ஐயா. சரி ஐயா. இவன் சரியான முட்டாளா இருக்கிறானே. இவனை ஏமாத்தி இவனோட சொத்தெல்லாம் ஏமாத்திடுறான். நம்மளே கொஞ்சம் ஏழியா தான் இருக்கும். ஏம்மா தங்கச்சி, என்ன இந்த பக்கம்? நானே இப்போ உயிர் தலைவர் பார்த்துட்டு அவர் பண உதவி தான் பண்ணுவார்னா கேட்டுட்டு வந்தம்மா. உன்னை என்ன பண்ண முடியுமாம்மா? அண்ணே, அந்த ஊர் தலைவர் சரியான ஃப்ராடானே. பார்த்துனே. ஏம்மா மீனாட்சி, நான் ஊர் தலைவர்கிட்ட கேட்டு பார்த்துடுமா. அவர் நம்ம நிலத்தை விற்க சொல்றாருமா. யார்கிட்டயும் என்னங்க, யாரோ வராங்க. மிஸ்டர் பாண்டியன், நீங்கள் தானே ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டு வந்தீங்க? அவரை தான் தேடி நான் அவர் வீடு எங்கன்னு சொல்லுங்கள். பாண்டியன், அவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அவர் சரியான கொலைகாரர், அது இல்லாமல் பணத்தை ஏமாற்றுவார். ஆமாம் சார், என் நிலத்தை கூட அவர் விற்க சொன்னார் சார். நிலத்தை விற்றா அவருக்கு காசு வேணுமா சார்? அவர் கொஞ்சம் காசு தருவார் சார். இந்த மாதிரி தான் சார் சொன்னார். பார்த்து அவர் என்ன பண்ணமோ பண்ணுங்க சார். எனக்கு அவர் பற்றி எதுவுமே தெரியாது சார். இவ்வளோ பெரிய கொலை. ஹலோ மிஸ்டர், நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு கொலைகாரம் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். ஒழுங்காக நீயே போலீஸ் ஸ்டேஷன் வந்துடு, இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதாக இருக்கும். நீ எவ்வளோ பெரிய கொலைக்காரன் தெரிஞ்சும் அவரை ஏமாத்திருக்க பற்றியா? நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடா நீ. மீனாட்சியும் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்களா. அவங்க நிலத்தை விற்று நிறைய காசு வந்துச்சா. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு தெரியுமா? யாரையும் போய் பேசக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வாழ்ந்தீங்கன்னா பேராசை பெரு நஷ்டம். புரியுதா?